கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னம் and with the presence of the Holy Spirit, நம்மோடு இருப்பதை it is with us. நாம் ஒரு நாள் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Start to experiencing it. அது நம் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். It brings a victory to our life. இரண்டாவதாக, Secondly, நம் கரத்திலே in our hands வேத புத்தகம் இருக்கிறது. we have the word of God. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, உட்கொள்கிற அனுபவம், eating experience, அந்த அனுபவத்தில் போகும்போது when we go according to it, நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷம், our heart being rejoicing, நம்முடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சி, it gives a joy in our heart. அதற்கு மேலாக அவர் நாமத்தையே நாம் தரித்துக் கொள்கிறதை உணர முடியும். Above of that, we are wearing his name itself. அவருடைய நாமம் நம்மேல் சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். His name is surrounding us. We can able to தேவன் say. தூரமானவராக இருப்பதாக நாம் உணராதபடிக்கு We don't consider God as a far away. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர முடியும். We can able to see God is with us. ஏனென்றால் தேவன் ஆவியாகவும் Reason God is spirit, வார்த்தையாகவும் God is word. நமக்குள்ளே இருப்பதினாலே He is inside of us. அவர் நம்மோடு கூட இருப்பதாகவே நாம் உணர முடியும். We consider himself as with us. தேவனை தூரமாய் யோசிக்கவே முடியாது. Don't think God as a far away. அவர் பக்கத்திலே இருப்பார். He is near to you. நடந்து போகும்போது When you walk, நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ wherever you are going, அங்கெல்லாம் கடந்து வருவார். God will come to you. அதுதான் எரேமியா சொல்கிறது. That is what Jeremiah அவர் says. நாமம் எனக்குள் தரிக்கப்பட்டிருக்கிறது. His name has been weared on me. எப்படியாக ஒரு உடையை நாம் தரித்துக் கொள்கிறோமோ How we are wearing a dress, அதே போல like the same way, தேவனையே தரித்துக் கொள்கிறோம். we are wearing God எனக்கு himself. விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் Whatever weapon is against you, வாய்க்காது it will not prosper. போகும்படியாக To be that, ஒரு உடை போல் என்னை தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். like a dress is protecting us. பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பார்க்கும்போது When you look at the worldly leaders, அவர்கள் துப்பாக்கி தொலைக்க முடியாத உடைகளை தரித்திருப்பார்கள். they will be wearing a bulletproof dress. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same தேவன் way, நம்மேல் தரித்திருக்கின்ற போது God is me or we, எந்த வேதனை வந்தாலும் கூட whatever trouble we go through, அவரை தாண்டிதான் கடந்து வரும். it will overcome should God. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, அவரை தரித்திருக்கிறபடினாலே we have been wearing him. மகிழ்ச்சியாய் இருப்போம், So let's be rejoicing. சந்தோஷமாய் இருப்போம். Let's be joy. இந்த வேளையில கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate. சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 82 வசனம். Psalms 119 verse 82. எப்போது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. Mine eyes fail for thy word, saying, when will thou comfort me? இந்த 119 சங்கீதம் என்பது This Psalm 119 is, அதிகமாக வேத புத்தகத்தை குறித்து விளக்கி சொல்கிற காரியமாக இருக்கிறது. it has been explaining the wonders of the Bible. அதனால் இந்த 119 சங்கீதத்தை So this Psalms 119 is, அடிக்கடியாக நாம் படித்து பார்க்க வேண்டும். we should read it continually. இதில் அநேக வசனங்கள் இருக்கிறது. We have many verses in this நாம் chapter. இதை ஆராய்வோம். Let us research on it. தேவனுடைய வார்த்தையிலுடைய மகிமை எல்லாம் இதில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many glory about God has been mentioned in இந்த this verse. வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? What this verse says, எப்போது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. when will you comfort me? I am looking for your word. எப்போது என்னை தேற்றுவீர்? He is asking, when will you thou comfort உலகத்தில் me? முழுமையான ஒரு தேற்றுதலை நீங்கள் நாம் பார்க்க முடியாது. In this world, no one can able to comfort you completely. முழுமையான ஒரு நன்மையை பார்க்க முடியாது. Complete goodness we can't able to see. அவர் ஒருவர்தான் தேற்றுகிறவராய் இருக்கிறார். He is the one who is comforting us. இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது, When Jesus Christ was going, பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நேரம் வந்தபோது when the time of ascension, அவர் சொல்கிறார், Jesus said, நான் போகிறேன், I am going. உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி. I am going to send you a comforter, he said. அதுபோல் இன்றைக்கு தேவன் தேற்றுகிறவராய் இருக்கிறார். Like the same way he is comforting us நம் வாழ்க்கையிலே in our life. அவரை கேட்க வேண்டும். We should ask, எப்போது என்னை தேற்றுவீர்? when will you இந்த comfort me? பிரச்சனையில் இருந்து எப்போது என்னை தேற்றுவீர் என்று சொல்லி When will you comfort me from this problem? உரிமையோடு கூட கேட்க வேண்டும். Ask him with love. அவர் ஒருவர்தான் He is the one. என்னை ஆறுதல் படுத்த, He can give you என்னை comfort. தைரியப்படுத்த, He can courage நம்மை you. உற்சாகப்படுத்த, He can encourage you. நம்மை பலப்படுத்த, He can strengthen நம்மை you. தகுதிப்படுத்த முடியும். He can qualify us. அதனால் அவர் கேட்கிறார், எப்போது என்னை தேற்றுவீர்? So he asked, when will thou comfort me? உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. Mine eyes are looking on thy word. நோக்கமாய் With an அவரையே நோக்கி. he is looking at. நம்முடைய முழுமையான நோக்கம் அவராகத்தான் இருக்க வேண்டும். All our attention and focus should be on அவர் God. சமூகத்தில் தான் என்னை தேற்றுகிற வார்த்தையெல்லாம் வரும். His from his presence, ஆறுதலான வார்த்தையெல்லாம் வரும். his comfort word, பலப்படுத்துகிற வார்த்தையெல்லாம் வரும். his strengthened words will come. தேற்றுவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். To be comforted. கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to அதனால் do நமக்கு good. என்ன பிரச்சனை வந்தாலும் கூட So whatever உடனே problem we தேவனை face, நோக்கி பார்க்க வேண்டும். look unto God. தேவனை தான் பார்க்க வேண்டும். Only God. பதில் அங்குதான் கடந்து வரும். God only can answer. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பதறுகிறார்கள், When the people of Israel trembled, பயப்படுகிறார்கள், they are getting fear. முறுமுறுக்கிறார்கள், They are murmuring. மோசே இடத்தில் சொல்கிறார்கள். They are saying to Moses. மோசே நோக்கி தேவனை நோக்கி பார்க்கிறான். Moses looked
looked unto God. பதில் வருகிறது. Answer is coming. பதில் வந்தது. After the answer came, தேற்றினார். he strengthened, மகிமையான காரியத்தை தேவன் செய்தார். did the glory. கடல் இரண்டாக பிளக்கப்பட்டது. The seas has been அதுபோல் departed. நம் வாழ்க்கையிலே Like the same நமக்கு way, ஒரு like, பிரச்சனை என்று சொன்னால் when we have a problem, உடனே நோக்கம் எல்லாம் தேவனாய் இருக்க வேண்டும். always we should think God அந்த first. அனுபவத்தில் போகும்போது When we walk in that experience, அவருடைய ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். we will be getting that நாம் comfort. வாக்கின் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். We should looking at God's வசனம் word. தான் நமக்கு ஜீவன். His word is வார்த்தை life. தான் நமக்கு பலம். His word is a வார்த்தை strength. தான் நமக்கு சமாதானம். His word is peace. உலகத்தில் எதிலுமே நாம் முழுமையான சமாதானத்தை பெற முடியாது. Nothing complete peace cannot come from the world. பிள்ளையினாலோ, With our children, கனவினாலோ, with our husband, மனைவி மூலமாகவோ, my wife, பெற்றோர் மூலமாகவோ, with my parents, உற்றார் மூலமாகவோ with my neighbors. முழு தேர்தலை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. No one can comfort us. தேவன் ஒருவர் தான் தேற்ற முடியும். Only God can அதனால் comfort அந்த us. அனுபவத்தில் போகும்படியாக So let's walk in தேவனையே that நோக்கி experience. பார்ப்போம். Look unto God. அன்பின் ஆண்டவரே, Dear God, நன்றியோடு கூட துதிக்கிற ஐயா. we thanking you and இந்த praising வார்த்தை மேல் நாங்கள் நோக்கமாய் இருக்கிறோம். you. We looking at your word today. எங்கள் கண்கள் உமையை நோக்கி பார்க்கட்டும். Our eyes will be looking at பார்த்து you. பார்த்து அந்த பக்தர் சொல்லுங்க, என் கண்கள் பூத்து போயிட்டு என்று சொல்லி As the psalmist says, I look unto your word and get fainted. எங்கள் பார்வையெல்லாம் நீர்தான், Our eyes is on you. எங்கள் நோக்கம் எல்லாம் நீர்தான், Our importance is you. நீர்தான் எங்களை உண்மையாய் தேற்றுவீர். You are the one who is comforting us. ரீதரதுருபியாதியா, Oh, we thank you, என்னை Lord. ஆறுதல் படுத்துகிற நீர்தான். You are comforting us. நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். We are looking unto you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.